தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருநெல்வேலி மாவட்டம் கேடிசி நகரில் புழுக்கள் நிறைந்த முந்திரி பருப்பு கடைக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். உணவுப் பொருட்களில் தரக்குறைபாடு கண்டறியப்பட்டதால் கடைக்கு சீல் வைத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். திருநெல்வேலி பாளையங்கோட்டை கேடிசி நகரில் உள்ள கடைக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தற்போது சீல் வைத்திருக்கிறார்கள். வாடிக்கையாளர் வாங்கிய முந்திரி பருப்பில் புழுக்கள் நெளிந்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அங்கு ஆய்வு மேற்கொண்டனர். கடையில் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் அங்கு ஆய்வு மேற்கொண்ட நிலையில் அத்திப்பழங்கள் உள்ளிட்டவையும் கெட்டுப்போய் இருந்தது இந்த ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அந்த கடைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். திருநெல்வேலி கேடிசி நகர் பகுதியில் செயல்பட்டு வருது நட்ஸ் அண்ட் சாக்கோஸ் அப்படிங்கிற ஒரு பேக்கரி. இந்த பேக்கரியில வாங்கப்பட்ட முந்திரி பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்கள்ல புழுக்கள் நெளிந்த சம்பவம் நெல்லை மாவட்டத்தில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்குதுங்க. இது தொடர்பாக கடைக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தற்போது சீல் வச்சிருக்கிறாங்க. பாளையங்கோட்டை பகுதியில இந்த நட்ஸ் அண்ட் சாக்கோஸ் அந்த கிளையில வாடிக்கையாளர் ஒருத்தர் பாதாம், முந்திரி, வால்நட்டு, கிஸ்மிஸ் உள்ளிட்ட பொருட்களை ரூபாய் 2198 மதிப்புள்ள பொருட்களை வாங்கியிருக்கிறாரு. வீட்டுக்கு போய் பார்த்தப்போ 5 கிலோ முந்திரி பருப்புல புழுக்கள் நெளிந்ததை கண்ட வாடிக்கையாளர் என்ன பண்ணிருக்கிறாரு, இது குறித்து சம்பந்தப்பட்ட வாடிக்கையாளர் என்ன பண்ணாரு, உணவுப் பொருட்கள் கடைக்கு திரும்ப கொண்டு போனாரு. இதைத் தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில அதிகாரிகள் சம்பவ இடம் குறித்து ஆய்வு பண்ணாங்க. ஆய்வின் போது 2 கிலோ அத்திப்பழங்களும் கெட்டுப்போன நிலையில் இருந்ததை கண்டறிந்து அவர்கள் பறிமுதல் செஞ்சிருக்கிறாங்க. அதிகாரிகளின் ஆய்வுக்கு பிறகு உணவுப் பொருட்களின் தரம் குறித்து கடும் குறைபாடுகள் காணப்பட்டதால உடனடியாக அந்த கடைக்கு சீல் வைத்து மூடப்பட்டது. இந்த சம்பவம் திருநெல்வேலியில பெரும் பேசு பொருளா மாறி இருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் உள்ள நட்ஸ் அண்ட் சாக்கோஸ் கிளைகள்ல தற்போது பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இது போன்ற சம்பவங்கள் உணவுப் பொருட்களின் தரக்கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு குறித்த கேள்விகளை தற்போது எழுப்பி இருக்குதுங்க. இது குறித்து அந்த கடையில பொருட்களை வாங்க வாடிக்கையாளர் சமூக வலைதளங்களை வெளியிட்டுள்ள வீடியோ தற்போது மிகவும் பரபரப்பான பேசு பொருளா மாறிட்டு இருக்குது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார். பார்த்தீங்களா, இது சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்குறாங்க. எவ்வளோ சார் கிலோ கேஜி எவ்வளோ? 1200 rupees கொடுக்குறீங்க. லீவ் கடையோட உங்களுக்கு ரேட் அதிகம் தான் சார். வெளிக்கடையோட ரேட் அதிகம் தானே. உங்களுடைய ரேட்டுக்கு நாங்கள் வரோம், குவாலிட்டிக்காக தான் வரோம். ரேட்டு கூட இருந்தாலும் பரவாயில்ல, குவாலிட்டிக்காக தான் நீங்கள் வரோம். நீங்கள் அந்த ப்ராடக்ட்லையும் போயிட்டீங்கன்னா எப்படி சார் பண்ணுறது? இது அவங்க ப்ராடக்ட்டையும் எடுத்து சார் நம்ம கொடுக்குறாங்க. அவங்க இது ட்ரை பண்ணுறாங்க. கடை காட்டுங்க, வெளியே காட்டுங்க.